श्रीकाञ्चीवरयोगिपुङ्गवमठास्थाने सुशोभावहम् श्रीमद्वेङ्कटयोगिवर्यकरुणासम्प्राप्ततुर्याश्रमम् श्रीमद्भक्तिधनोक्तिकारिकलिजित्सम्पत्प्रदायि प्रियम् श्रीमन्तं यतिशेखरं गुणनिधिं श्रीविष्णुचित्तं भजे. எம்பெருமானுடைய அசாதாரணமான திவ்யமான சேஷ்டிதங்கள், அவனுடைய செயல்கள் அமானுஷமாக இருக்கும், அதிமானுஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த அதிமானுஷம் அப்படின்னா மனுஷர்கள் பண்ணக்கூடிய காரியங்களை கடந்தது, அப்பாற்பட்டது, நாம் யோசனை பண்ணுறதுக்கும் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட திவ்யமான சேஷ்டிதங்கள் கண்ணன் பகவத்கீதையில் சொல்கிறச்சே தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய செயல்கள் இதெல்லாம் யார் ஒருவன் உள்ளபடி அறிகிறானோ அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு காட்டுறான். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுனா அப்படின்னு கீதா வச்சனம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜன்மங்கள், என்னுடைய திவ்யமான கர்மங்கள் இதெல்லாம் தத்வதா யோ வேத்தி, யார் உள்ளபடி அறிகிறானோ, தியக்த்வா தேகம், அவன் இந்த உடம்பை விட்டவனாக இருக்கிறச்சே புனர்ஜன்ம நைத்தி, திரும்ப இந்த சம்சாரத்தின் பக்கம் வரமாட்டான், மாமேதி, அவன் என்னையே வந்து அடைகிறான் அப்படின்னு கண்ணன் காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அங்கே இடத்துல நம்ம ஆச்சாரியர் சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னா என்னுடைய, மே அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜன்மங்கள், என்னுடைய திவ்யமான கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறதா ஒரு ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறேன். அதெல்லாமே அதே சப்தம் மே அப்படின்னு இருக்கிறது, அதுவே எனக்குன்னு அர்த்தம் ஆகுது. அதாவது 4ஆம் வேற்றுமையிலையும் மே அப்படின்னு உபயோகப்படுத்துவா, 6ஆம் வேற்றுமையிலும் மே அப்படின்னு உபயோகப்படுத்துவான். இப்போ எனக்கு, என்னுடைய, இது ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா. என்னுடைய ஜென்மங்கள், என்னுடைய கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு அர்த்தம். இல்லை இல்லை, எனக்கே திவ்யமான ஜென்மம், எனக்கே திவ்யமான கர்மம் அப்படின்னு கண்ணன் அனுபவிக்கிறான். அதாவது நேத்திக்கெல்லாம் அனுபவித்தோமே இந்த நவநீத சௌரியம், அப்பேற்பட்ட அவனுடைய கர்மங்கள் எல்லாம் நமக்கு மட்டும் ஆனந்தத்தை கொடுக்கறதா அப்படின்னா இல்லை இல்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காந்து பெருமாளை யோசனை பண்ணுறான். கிருஷ்ணாவதாரத்தில் நான் எப்படியெல்லாம் பண்ணேன், ஆஹா ஆஹா அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறச்ச அவனுக்கு வாயில் ஜலம் ஊறுறது. அப்பேற்பட்ட திவ்யமான கர்மங்கள், அப்பேற்பட்ட திவ்யமான ஜன்மங்கள் எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்ட திவ்யமான கர்ம ராசியில், அதாவது ஒரு நிறைய அவன் பண்ணியிருக்கிற அற்புதமான சேஷ்டிதங்களில் ஒன்று நவநீத சௌரியம், நேத்திக்கு அனுபவித்த ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இன்னும் சில அனுபவங்களாக அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை தொடர்றேன். ஆண்டாள் இந்த கண்ணனுடைய வைபவத்தை சொல்கிறா. விருந்தாவனத்தில் அந்த எம்பெருமானை பார்த்த வைபவத்தை சொல்கிறா. அந்த காலத்தை சொல்கிறச்சே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு பாசுரம். நாச்சியார் திருமொழியில் கடைசியில் வரக்கூடிய ஒரு பாசுரம். அதில் என்ன சொல்கிறான்னா, அவன் எப்படி இருக்கிறான், மாலாய் பிறந்த நம்பி. அவன் ரொம்ப மாலாய் பிறந்திருக்கிறான்னா ஒரு வியாமோகத்தோடு பிறந்திருக்கிறான். மாலே செய்யும் மணாளனை, நம்ம எல்லாம் ஒரு பித்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆக்கிவிடுறான். தன்னுடைய ஜன்மங்களை, தன்னுடைய ரூபங்களை, தன்னுடைய கர்மங்களை எல்லாம் நமக்கு காட்டி நமக்கு பித்து பிடிக்க வச்சுடுறான். மாலே செய்யும் மணாளனை. இது மேலே சொல்கிறார், ஏலா பொய்கள் உரைப்பானை. ஒரு மனைவி, அதாவது ஆண்டாள் எம்பெருமான கல்யாணம் பண்ணுறாலும் அப்போ ஒரு மனைவி கணவனுக்கு பட்டம் கொடுக்குறா. என் கணவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஏலா பொய்கள் உரைப்பான், எப்போ பார்த்தாலும் பொருந்தாத பொய்களை சொல்கிறவன். நன்னா இருக்கே சுவாமி, மனைவி இந்த மாதிரி பட்டம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுத்திருக்காளே. ஆண்டாள் சொல்கிறா ஏலா பொய்கள் உரைப்பான், பொருந்தாதபடியான பொய்களை சொல்கிறானா கண்ணன். எப்படி பொருந்தாதபடி அப்படின்னாக்கா அந்த பொய் அப்போவே பொய்ன்னு தெரிஞ்சு போயிடணும், அந்த குட்டு அப்போவே உடச்சி போடணும். அப்பேற்பட்ட பொய்களை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறான் நம்ம ஆச்சாரியாள், ஒரு நாள் இந்த கண்ணன் அந்த திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் திருட போனா ஒரு கோபிகையோட வீட்டில். அந்த கோபிகையோட வீட்டில் எங்கேயும் அப்படி குவிச்சு வச்சுருந்தா அந்த குடத்துலலாம் அந்த மண் பானையிலெல்லாம் வெண்ணெய் திருட்டி அதை வச்சுருந்தா. அதை திருடணும்னு போனான். அங்கே போகிறச்சே வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ளே நேற்றை பார்த்தோம் இல்லையா,
ஆறார் தடந்தோள்கள் உள்ளனவும் கை தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு அந்த மாலைகள் சாத்துட்டு இருக்கிற வரைக்கும் தோல் உள்ள விட்டு வெண்ணெய் வாங்குறான்னு அந்த மாதிரி வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருக்கச்சே இந்த கோபிகை உள்ளே வந்துட்டான். இவன் அப்படியே காட் ரெட் ஹேண்டட் அப்படின்ற பாருங்க அந்த மாதிரி மாட்டி விட்டான். அதாவது வெண்ணெய் தாளியில் கை விட்டு அப்படியே மாட்டி விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடி போகவா முடியல, ஆனால் மாட்டி விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் வந்து கேட்குறாளா, கஸ்துவம்பாலா, நீ யார் பிள்ளாய், நீ யார், நீ யார் அப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கணும், நான் தான் கண்ணன் சொல்லணும் இல்லையா. அவன் சொன்னான் பலா நுஜஹா, பலராமனுடைய தம்பி அப்படின்னா நான். எதுக்காக அப்படின்னா அந்த ஊரில் ஒரு பிரசித்தி, பலராமன்னா ரொம்ப சமத்து பிள்ளை, கண்ணன்னா அது ரொம்ப பொல்லாத பிள்ளை அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்று வச்சுருந்தாலும் அவள் ரெண்டு பேரும். பலராமன் ரொம்ப நல்லவன், ரொம்ப சமத்து, அதாவது எந்த கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது, இந்த வெண்ணெய் திருடுறது, பெண்கள் பின்னாடி ஓடி போகிறது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்குன்னு பேர் பெற்று வச்சுருந்தானா. கண்ணனுக்கு என்ன ஆசைன்னா அவனுடைய தம்பின்னு சொன்னாலும் என்னை விட்டுடுவாளோ இல்லையோ, இவனும் நல்லவன் விட்டுடுவாளோ இல்லையோன்னு ஒரு ஆசை. ஆனபடியால் நான் பலராமனுக்கு தம்பின்னு நான். சரி போனால் போகிறது, பலராமனுக்கு தம்பி, இங்கே நீ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா, இது என்னுடைய வீடோ அப்படின்னு வந்துவிட்டேன் அப்படின்னு நான். அந்த கோபிகையோடைய வீட்டுக்கு போய் இது என்னுடைய வீடுன்னு நினச்சின்னு வந்துவிட்டேன் அப்படின்னா. சரி உன்னுடைய வீடு, அதாவது இங்கே வெண்ணெய் தாளியில் என்ன பண்ணிருக்கேன்னா என்னுடைய வீடுன்னு நினச்சின்னு வந்தேன் அப்படின்னா. உடனே கோபிகை கேட்டாளா, உன்னுடைய வீடுன்னு நினச்சி வந்தா சரி, வெண்ணெய் தாளியில் என்ன காரியம் உனக்கு அப்படின்னு கேட்டாளாம். அதுவா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பசுமாடு அந்த ஒரு கண்ணுக்குட்டியை நான் துரத்துன்னு வந்தேன், அது இப்படி உள்ளே வந்தது, அது இங்கே உள்ளே வந்தது இந்த குடத்துக்குள்ளே எங்கேயான இருக்கான்னு பார்க்கறதுக்காக கை உள்ளே விட்டு பார்க்குறேன்னு காது. இந்த மாதிரி ஏலா பொய்கள் உரைப்பானைன்னு காட்டுறேன். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த ஏலா பொய்கள் அதில் அந்த பொய் அப்படின்றது சொல்லவும் வேண்டாம், அங்கேயே அது குட்டு உடஞ்சி போயிடும் அப்படின்னு இருக்கிறத இந்த மாதிரியான பொய்கள் உரைப்பான். அந்த மாதிரி பொய்கள் எப்படி சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. நவநீத விலிப்தாங்க, கண்ணனுக்கு ஒரு 108 திவ்யதா அதாவது திருநாமங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோமே, அந்த இடத்துல சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமம் நவநீத விலிப்தாங்க, உடம்பெல்லாம் வெண்ணையாக இருக்கிறது. இந்த ஊர் பக்கங்களில் நான் பார்த்ததில்லை. நம்ம ஊர் பக்கத்துல எல்லாம் வெண்ணெய் அலங்காரம் பண்ணுவாள் பெருமாளுக்கு. வெண்ணெயை கொண்டு பூர்த்தி திருமேனி முழுக்க வெண்ணெயை சாத்தி வச்சுருப்பான், ஒரு நாளெல்லாம் அப்படியே வச்சுருப்பான். கடைசியில் அந்த வெண்ணெயை பிரசாதமாக கொடுத்துருவான். எங்கே பிறந்தது இந்த ஒரு வழக்கம் எங்கே பிறந்தது அப்படின்னா கண்ணன் இடத்துல பிறந்தது. அன்றைக்கி அவன் பண்ணி காட்டின ஒரு விஷயம் என்னன்னா, உடம்பு முழுக்க வெண்ணெயை சாத்தின்னு உட்காந்துருப்பான், வெண்ணெயை தடவின்னு உட்காந்துருப்பானா அந்த கண்ணன். எதனாலே இந்த வெண்ணெய் தடவின்னு உட்காந்துருப்பான் அப்படின்னாக்கா, நம்முடைய சம்பிரதாயத்தில் கூரத்தாழ்வான் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர், அதாவது எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியருக்கு நேர் சிஷ்யர் கூரத்தாழ்வான், பெரிய ஒரு மேதாவி, ஒரு மகாச்சாரியர். அவர் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவம் அப்படின்ற இடத்துல இந்த விஷயத்தை எடுத்து தான் காட்டுறார். ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த அதிமானுஷ ஸ்தவத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் கூரத்தாழ்வான். என்னாமநாத நவநீதமச்சூச்சுரஸ்துவம் தச்சாதனாய யதிதே மதிராவிராசீத். அவர் கேட்குறார், கண்ணா நீ ஒரு வேளை வெண்ணெய் திருடுனே சரி, திருடினாலும் பரவாயில்ல, அதை நீ மறைக்கணும் தானே மனசு, அது மறைக்கணும், நீ திருடுனதை நீ மறைக்கணும் தானே பார்த்தேன். தச்சாதனாய யதிதே மதிராவிராசீத், உன்னுடைய மதி ஒருவேளை அந்த திருடினது மறைக்கணும் அப்படின்னு இருந்திருந்தால், கிம் முக்திக்த அமுனா கரபல்லவம் தே காத்ரே பிரமிருஜ்ய நிரகா கில நிர்விசங்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதாவது இந்த கண்ணன் இந்த வெண்ணெய் திருடினதை தான் மறைக்கணும்னு அவன் மனசு கொண்டிருந்தா, எதனால் அந்த வெண்ணெய் சாப்பிட்ட கையோட உடம்பெல்லாம் பூசிண்டு நீ எப்படி போகிற, நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியத்தில் எப்படி போகிற நீ அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு என்ன ஒரு மனசு, கண்ணனுக்கு என்ன திருவுள்ளமா, நான் இந்த வெண்ணெயெல்லாம் உடம்பு முழுக்க பூசிவிட்டா என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்ற ஒரு தைரியம். ஆனபடியால் இந்த வெண்ணெயை உடம்பு முழுக்க பூசிண்டு கிளம்பி போயிட்டான். இந்த உடம்பு முழுக்க இந்த வெண்ணெய் பூசிண்டு அவன் கிளம்புறானே, இதுதான் அவன் அவன் அவன்
பொய் சொல்கிறது, அதாவது அந்த ஏழா பொய்கள் உரைப்பான் அப்படின்ற இடத்துல சொல்கிற அந்த எம்பெருமான் தான் வெண்ணெயை சாப்பிட்டா அப்படின்றத மறைக்கிறதுக்கு போய் ஊர் முழுக்க காட்டுருக்கானா நான் தான் திருடுனது அப்படின்னு உடம்பு முழுக்க அந்த வெண்ணெயை பூசிண்டு காத்திரே பிரமிருஜ்ய நிரகாக கிள நிர்விசங்கா, இந்த மாதிரி ஒரு சங்கை இல்லாதபடிக்கு இத்தனை தைரியமாக போறியே, என்ன வந்தது உனக்கு? வெண்ணெய் திருடனை மறைக்கணும்னா யாராவது இப்படி உடம்புல பூசிண்டா போவா, கையால் மிண்டனா போகணும் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக தான் வெண்ணெயை திருடினதை ஜகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போனான் கண்ணன். அந்த இடத்துல அந்த நவநீத விலிப்தாங்கா நவநீத நடகா அப்படின்னெல்லாம் சொல்கிறச்சே, இதெல்லாம் நம்ம ஆச்சாரியால் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கா. எம்பெருமான் நவநீத நடன் அப்படின்னு பெயர் கொண்டவன், இந்த வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளை. நம் சம்பிரதாயத்தில் எத்தனையோ ஆச்சாரிய மகனீயர்கள் அந்த தங்களுடைய திருமாளிகைகளில் இந்த எம்பெருமானை ஏழை பண்ணிருக்காளே, அந்த எம்பெருமான் யாராக இருக்கிறார் அப்படின்னாக்கா வெண்ணெய் காடும் பிள்ளைன்னு சாமானியமாக பேர் சொல்லிடுவான். அந்த வெண்ணெய் காடும் பிள்ளை இங்கேயும் சேவிச்சுக்கலாம், நம்ம கோவிலே சேவிச்சுக்கலாம். கண்ணன் ஒரு கையில் வெண்ணெய் பிடிச்சுட்டு இருப்பான், ஒரு கையில் அப்படி கையை இப்படி வச்சுட்டு இருப்பான், ஒரு கால் தூக்கி இருப்பான், ஒரு கால் அங்கே நிற்கும். அந்த வெண்ணெயை கையில் பிடிச்சுட்டு நாட்டியம் ஆடுறானாம். வேதாந்தாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக அதை அனுபவிக்கிறார். அந்த நவநீத நாட்டியம் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் வேதாந்தாச்சாரியர். அதை சொல்கிறது ஆவிர் பவத் வனிபிருதா பரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சி தைகச்சரணம் நிபிருதான்யபாதம் தத்மானிமந்த முகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எதனால கண்ணன் அப்படி நிற்கிறான்? வெண்ணையை ஒரு கையில் பிடிச்சுண்டு ஒரு கையில் அந்த இன்னொரு கையை அப்படி நீட்டி அவன் நாட்டியம் பண்ணுறான். எதுக்காக? எப்படி இருக்கிறான் அவன் அப்படின்னா, ஆவிர் பவத் வனிபிருதா பரணம் புரஸ்தாத், அவனோட சாத்துட்டு இருக்கிற ஆபரணம் ஒன்றும் நிற்கல, தான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கல, அப்படி இப்படி ஆடுறது. கண்ணன் ஆடினா அந்த திருவாபரணங்களும் ஆடுமோ இல்லையோ, அந்த திருவாபரணங்களே அப்படி ஜொல்லு அப்படின்னு ஆடுறதான். அப்படி ஆடுறச்சே ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்யபாதம், ஒரு திருவடியை மேலே தூக்கி நிற்கிறான். ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்யபாதம், இன்னொரு திருவடியை நன்னா ஊன்றி நிற்கிறான். இந்த மாதிரி நிற்கிறச்சே தத்மானி, இது எதனால இந்த மாதிரி நாட்டியம் ஆடுறான்னா தத்மானிமந்த முகரேண நிபத்ததாளம். இந்த யசோதை முதலான இந்த கோபிகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ, இவ எல்லாம் தயிர் கடையிறான். அந்த தயிர் கடையிறச்சே அந்த தயிர் கடையிறச்சு அந்த ஓசை வர்றது இல்லையோ, சொரு 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 அப்படின்னு அந்த ஓசை வர்றது இல்லையோ, அந்த ஓசையே தாளமாக வச்சுட்டு இவன் நாட்டியம் ஆடுவான். ஏன் அப்படின்னா ஆச்சரியமாக காட்டுற இந்த கோபிகள் எல்லாம் அந்த தயிர் கடையிறச்சே கண்ணன் போய் கேட்பானான், தயிர் வெண்ணெய் கொடு. அது ஏதோ அந்த வெண்ணெய் வந்துட்டு இருக்கிறதே, அந்த வெண்ணெய் அது அந்த தயிர் கடைஞ்சு இந்த வெண்ணெய் வர்றச்சேவே அந்த நவநீதத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்பானான். இந்த கோபிகள் எல்லாம் ஒரு ஆசை, இந்த வெண்ணெயை கொடுக்குறச்சே, அந்த கண்ணனுக்கு அந்த வெண்ணெய் கொடுக்குறச்சே, சரி நான் கொடுக்குறேன், எனக்காக நீ என்ன பண்ணுற அப்படின்னு வா. கண்ணன் கேட்பானா, உனக்காக நான் என்ன பண்ணணும்? அவள் சொல்லுவாளா, நீ எனக்காக கொஞ்சம் நாட்டியம் ஆடு, எனக்காக கொஞ்சம் டான்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு வெண்ணெய் கொடுப்பேன்னா. அவன் பார்த்தானா, எத்தனை தேவதைகள், இந்த இந்திரன் சந்திரன் இத்தியாதி எத்தனை லோகங்களுக்கெல்லாம் அதிபதிகள், அவையெல்லாம் என்னை பார்த்து நான் இட்ட வழக்க அவெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, அவெல்லாம் நாட்டியம் ஆடுறா, என்னுடைய தாளத்துக்கு அவள் நாட்டியம் ஆடுறா. இங்கே என்னன்னா கோபிகள் எல்லாம் அவள் சொன்னபடிக்கு நான் நாட்டியம் ஆடணும்னு கேட்குறா. சரி அப்படியே ஆகட்டும், என்னுடைய பக்தர்கள் கேட்டால் அதையே ரொம்ப ஆசையாக பண்ணுறேன் அப்படின்றபடியாலே அவன் சொல்லுவானா, சரி நீ தயிர் கடை, அந்த கடையிற அந்த சத்தத்துக்கு நான் அதையே தாளமாக வச்சு டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதை சொல்கிறான், தத்னா நிமந்த முகரேண நிபத்த தாளம். அந்த தயிர் கடையிறச்ச சரு சரு அப்படின்னு அந்த சத்தம் வருது இல்லையா, அதையே தாளமாக வச்சுட்டு அப்படி இப்படியும் நாட்டியம் ஆடுவானா. ஏன் அப்படின்னா பல காரணங்கள் காட்டுறாருங்க அந்த ஆச்சாரியர்கள், பல காரணங்கள் காட்டுறார். ஒன்று, அவன் அந்த தயிர் கடையிறச்ச அவளுக்கு ஒரு களைப்பு இருக்குமோ இல்லையோ. அந்த காலத்தில் டிவி ரேடியோலாம் ஒன்றும் இல்லை, அவெல்லாம் ஏதோ பாடுண்டே கடைவா. அந்த ஆயாசம் தெரியக்கூடாதுன்றபடியாலே ஏதோ ஒரு காரியம் பண்ணுவா. அவளுக்கு அந்த ஆயாசம் தெரியக்கூடாதுன்னு கண்ணன் அவள் முன்னாடி நின்று நாட்டியம் ஆடுவான். அந்த ஒரு நாட்டியம். இன்னொன்று நவநீதஸ்ய கிருத்தே நாட்டியம், அதாவது நவநீதம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த வெண்ணெயை கொடு அப்படின்னு கேட்குறச்சே, அந்த வெண்ணெய் கொடுக்குறேன், இதுக்காக நீ கொஞ்சம் நாட்டியம் ஆடுனா அதுக்காக நாட்டியம் ஆடுவானா. இது இன்னொன்று மூணாவது சொல்கிறா, நவநீத லாபே, அந்த நவநீதத்தை பெத்தானோ இல்லையோ, நான் பெத்துட்டேன் சந்தோஷமாக ஆடுவேனா. அதாவது நமக்கே ஏதான ஒரு வேண்டிய விஷயம் ரொம்ப நமக்கு கிடச்சுட்டா அவ்வளோ சந்தோஷமாக நம்ம கூத்தாடுறோமோ இல்லையோ,
அந்த மாதிரி கண்ணனுக்கு நவநீதம் கிடைச்ச உடனே, கையில் கிடைச்ச உடனே, ஆஹா எனக்கு வெண்ணெய் கிடச்சுடுத்து, வெண்ணெய் கிடச்சுடுத்து, வெண்ணெய் கிடச்சுடுத்துன்னு அவன் நாட்டியம் ஆடுவானா. நவநீத நாட்டியம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். அப்பேற்பட்ட ராஜாவான அந்த நந்தகோபனுடைய பவனத்தில் இந்த நவநீத நாட்டியம் நடந்தது. என்ன பாக்கியசாலிகள் அங்கே இருந்தவா. கண்ணன் வெண்ணையை பிடிச்சுண்டு ஆடுறதை சேவிச்சிருக்கான். நமக்கெல்லாம் எப்போ சுவாமி அதை வேதாந்தாச்சாரியர் கேட்க ஆவிர்பவது, அப்பேற்பட்ட சேவை என் கண் முன்னாடி நிற்கட்டும் அப்படின்ற அந்த கண்ணன் வெண்ணைக்கு ஆடின பிள்ளையான் அந்த ஆடினானே அந்த சேவை எனக்கு இன்றைக்கும் சேவை சாதிக்கணும்னா அதுக்காகவே இந்த மாதிரி திருக்கோவில்கள்லையும் மாளிகைகள்லையும் இந்த மாதிரியான இந்த சேவை சாதிக்கிறான் கண்ணன் இந்த வெண்ணைக்காடும் பிள்ளையாக. அப்போது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னாக்கா அதுலேயே தெரியறதாலே அந்த வெண்ணெய் எத்தனை ஆசை கொண்டிருக்கான். அந்த வெண்ணெயில் எத்தனை ஆசை இருந்தால் அதுக்காக நாட்டியமாடுவன், அதை திருடி அதை ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவான். நான் இதை திருடினேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணுறானே எந்த அளவுக்கு இந்த வெண்ணெயில் ஆசை அதை சொல்கிறார். அந்த வெண்ணெயில் இருக்கிற ஆசை தான் ஒவ்வொரு ஜீவாத்மா பக்கத்துலையும் அவனுக்கு இருக்கிறது. இதை நேத்திக்கே சொன்னேன். வெண்ணெயை திருடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த ஜீவாத்மாவை அத்தனை ஆசைப்படுறான். இந்த ஜீவாத்மா தான் வெண்ணெய் அவனுக்கு. அப்போது இந்த ஜீவாத்மா இருக்கிறது இந்த உடம்பை விட்டு கிளம்புறச்சே இந்த உடம்பை கடைஞ்சு தான் வேற எடுக்கணும் அதை அப்படின்னு காட்டுறான். அந்த மாதிரி கடைஞ்சு அந்த மேலே எடுக்கிறச்சே வெண்ணையாக அந்த ஜீவாத்மா வந்துடுறது. அதை ரொம்ப ஆசையாக கொள்கிறான். அது நாமளே கொடுக்காம போனால் அவன் திருடியானும் அதை எடுத்தும் போயிடுவான். தன்னுடைய சொத்து தான் திருடி எடுத்தும் போயிடுவான். இது ஒரு பக்கத்தில் பார்த்தோம். இது மேலே நேத்திக்கு சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்னன்னா அருகிருந்த மோரார் குடமுருட்டின்னு நேத்திக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா. மோர் குடத்தை இருந்தால் எட்டி உதைப்போம், அதெல்லாம் துவம்சம் பண்ணுவோம் அப்படின்னு. வெறுங்காலத்தை வெற்பிடையிட்டு அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். காளி பானை பார்க்கக்கூடாது, மோர் பார்த்துடக்கூடாது. இது பார்த்தா எட்டி உதைச்சிருவான் அந்த கண்ணன் அப்படிங்கிற தத்துவம். எட்டி உதைச்சிருவான். ஏன் அப்படின்னா அந்த பாத்திரம் அப்படின்னா என்னன்னா இந்த உடம்பு. ஜீவாத்மாவை எடுத்ததுக்கப்புறம் இந்த உடம்பு என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அதை எடுத்து உடை அப்படின்றாங்க கண்ணன். அந்த மண் பானை வச்சுக்கவே மாட்டான். அது காளி பானையை உடைச்சிடு. ஏன்னா அது உடம்பு. அந்த காளி பானை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற வெண்ணெய் மட்டும் எடுத்து போகணும். அந்த பாக்கி இருக்கிற மோர் எனக்கா சாரமான வெண்ணெய் எடுத்தாச்சு, அசாரமான மோர் எதுக்கு, அதையும் உடை. அந்த உடம்புல இருக்கிற அசாரமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதா இந்த மனசு இத்தியாதி எல்லாம் போட்டு உடை அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்கிற வெண்ணெய் ஜீவாத்மா மட்டும் அவன் எடுத்துட்டு அனுபவிப்பான். இதெல்லாம் இந்த பிராகிருதமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஜீவாத்மாவை மட்டும் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த நவநீத சௌரியம் அப்படின்றது இத்தனை தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ போக்கியமாக இருக்கிறது, அவ்வளோ ஆசையாக கொள்கிறான். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அத்தனை ஆசை கொள்கிறான். எத்தனை ஆசை கொள்கிறான் அப்படின்றது ஒரு உதாரணம் சொல்கிறேன். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படின்ற ஒரு ஆழ்வார், அவர் 2 திவ்ய பிரபந்தங்களை பாடியிருக்கார். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு 2 திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களில் திருமாலை முதல்ல பாடிருக்கார், திருப்பள்ளி எழுச்சி அடுத்ததாக பாடிருக்கார். காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர் எத்தனையோ நாள் அஜ்ஞானத்தில் நம்ம போலவே அஜ்ஞானத்தில் இருந்தவர். அந்த ஞானம் உதிச்சதுன்னு காட்டுறதுக்காக திருமாலை 45 பாசுரம் பாடினார். நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவா திருமாலை அறியாதார், திருமாலை அறியாதார். என்ன சுவாமி அப்படின்னா திருமாலை அறியாதார், திருமாலை தெரிஞ்சுக்காதாவ தந்தன. திருமாலை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தை அறியாதார், திருமாலான எம்பெருமானை அறியாதார் அப்படின்னு அர்த்தம். அவன் அந்த திருமாலை திவ்ய பிரபந்தத்தை நாம் தெரிஞ்சுட்டா பெருமாளுடைய அத்தனை படிகளும் நமக்கு தெரியும். அது மட்டும் தெரியலன்னா பெருமாள் பற்றி நமக்கு தெரியாதுன்னு எழுதி வச்சுடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தத்தை பாடிருக்கார். அதில் தமக்கு ஞான உதயமாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். அதுக்கு மேலே திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம், அது ஒரு 10 பாசுரம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் அப்படின்னு ஆரம்பித்து 10 பாசுரங்கள் தான் சேவிக்கிறார். எதனாலே அங்கே வியாக்கியானத்தில் முதல்ல அவதாரிகையில் காட்டுறார். எதனாலே முதல்ல திருமாலை சொல்லிட்டு அடுத்த திருப்பள்ளி எழுச்சி சொல்லணும். திருப்பள்ளி எழுச்சி என்னத்துக்கு அப்படின்னாக்கா பார்த்தாராம் பெருமாள் இந்த ஆழ்வார் அப்படின்ற ஒரு கிடைச்சார் இல்லையோ, இன்றைக்கி நான் போய் தூங்குறேன், சந்தோஷமாக தூங்குறேன்னு வரான். ஏன்னா ஒரு ஜீவாத்மா கிடைக்காத வரைக்கும் அவர் தூக்கம் கிடையாது. நமக்கு ஏதான ஒரு கவலை இருந்தால் நமக்கு அதாவது சுலபத்தில் தூக்கம் வருமானா கிடையாது. ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி பெருமாளுக்கு எப்போவுமே ஒரு கவலை. ஏன் சுவாமி பெருமாளுக்குமா கவலை என்ன யோசனை பண்ணி பாருங்கள். நாம எல்லாம் கவலை அப்படின்றது பெருமாளுக்கே ஒரு பெரிய கவலை என்னன்னா நாம எல்லாம் அவன் பக்கத்தில் போகலையேன்ற கவலை. நாம் அவன் பக்கத்தில் போகலைன்றது எங்கே தெரியுறதுன்னா ராமாயணத்தில் ஒரு வச்சனத்தை எடுத்து காட்டுறார். ஹனுமான் அங்கே லங்கைக்கு போய் இந்த சீதையை பார்க்குறாரோ இல்லையோ, பார்க்குறச்சே
ராமன் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் இந்த நான் ராமனுக்கு தூதனா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறச்சே சீதா சொல்கிறா, நீ ராமன் தூதனா இருந்தால் ராமன் எப்படி இருக்கிறான், அவனோட ரூபம் எப்படி இருக்கிறது, அவன் நித்தியமே என்ன பண்ணிருக்கா, எல்லாத்தையும் கொஞ்சம் விவரிய, நான் கேட்டு கொஞ்சம் தரிக்கிறேன் அப்படின்றா. அந்த காலத்தில் ஹனுமான் சொல்கிற அற்புதமான ஒரு வார்த்தை, அதாவது அனித்ரஸ் சததம் ராமஹா சுப்தோபி ச பரந்தபஹா சீதேதி மதுராம் வாணிம் வியாஹரன் பிரதிபுத்தியதே அப்படின்ற. அனித்ரஸ் சததம் ராமஹா, அனித்ரஹா அவனுக்கு தூக்கமே கிடையாது. பிராட்டியே அந்த ராமன் இருக்கிறானே, எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு தூக்கமே கிடையாது. அனித்ரஹா. பிராட்டி கேட்டாலும் ஆமாம் பகலில் நமக்கும் தான் தூக்கம் கிடையாது, ராத்திரி வருமோ இல்லையோ. அவன் சொன்னானா அனித்ரஸ் சததம், பகலும் தூக்கம் கிடையாது ராத்திரியும் தூக்கம் கிடையாது. ஆழ்வார் சொல்றார், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கங்குலும் தூக்கம் கிடையாது, அதாவது ராத்திரியும் தூக்கம் கிடையாது, பகல்லையும் தூக்கம் கிடையாது. எப்போவுமே அழுது 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 கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அதை ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறாய் இந்த அந்த என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்றாலே. அந்த மாதிரி பெருமாளுக்கும் தூக்கமே கிடையாது. அனித்ரஸ் சததம் ராமஹா சுப்தோபி. பிராட்டி சொன்னாளா, இல்லை அவனுக்கு எப்போவுமே தூக்கம் கிடையாது சரிதான், ஒரு 4 நாள் தூக்கம் இல்லாமல் தூக்கம் கெட்டு நடந்துடலாம், ஒரு 10 நாள் போயிடலாம், அதுக்கப்புறம் வேண்டானாலும் கண் அப்படி இழுக்குமோ இல்லையோ, தன்னடையே இந்த கண் இழுத்துன்னு போகிறதோ இல்லையோ, அந்த மாதிரியும் தூங்க மாட்டானா பெருமாள். தூங்க மாட்டாரா பெருமாள்னா சுப்தோபி. அந்த மாதிரி கண்ணு தன்னடையே சோர்ந்து அப்படி மூடினாலும் சொக்கினாலும் என்ன நடக்கும்னா சீதேதி மதுராம் வாணியும் வியாஹரன் பிரதிபுத்தியதே. உம்முடைய நினைவு வந்த உடனே சீதேன்னு ஒரு ஏதோ கனவு கண்ட மாதிரி திடுக்கிட்டு எழுந்துக்காடுறாமா அந்த பெருமாள். அவர் தூக்கமே கிடையாது. நீ பக்கத்தில் இல்லைன்றபடியாலே தன்னடைய தூக்கம் வராது. அப்படியே ஒருவேளை தூக்கம் வந்தா மாதிரி இருந்தாலும் உன்னுடைய நினைவால திடுக்குன்னு எழுந்துக்காந்துடுறார். சீதையே அப்படின்னு சொல்லி எழுந்துக்காண்டுறார் பெருமாள். எந்த அளவுக்கு இந்த சீத்தை பிரிஞ்ச அந்த ஆற்றாமை பெருமாளுக்கு பாதிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி அங்கே எடுத்து காட்டுறா நம்முடைய ஆச்சாரியர்கள். இது ஒரு சீத்தையுடைய விஷயம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மாவை நினைச்சும் பெருமாள் படுற பாடு இது. நாம் ஒவ்வொருத்தரும் அவன் பக்கத்தில் போகாத வரைக்கும் இவன் என் பக்கத்தில் வரலையே, இவன் என் பக்கத்தில் வரலையேன்னு படுற பாடு. பெருமாளுக்கு தூக்கமே கிடையாது. இப்போ நாம் எல்லாம் என்ன யோசனை பண்ணணும், பெருமாளுக்கு ஒழுங்காக தூக்கம் வரணும்னா நாம் பக்கத்தில் போய் உட்காரணும். அவனுக்கு நாம் அபயத்தை கொடுக்கணும். கவலைப்படாதே, நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன், நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன், உனக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், நீ நன்னா இரு, சுகமாக இரு அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். அதுதான் நம்முடைய கடமை. அதான் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அப்போ அதை சொல்கிறார், அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச வரந்தபா சீதேதி மதுராம் வாணியும் வியாஹரன் பிரதிபுத்தியதே அப்படின்றாரே. இந்த மாதிரி இந்த சீதை அப்படின்னு சொல்லி திடுக்குன்னு எழுந்துக்காடுறார் அப்படின்னு ஒரு ஜீவாத்மா பக்கத்தில் இத்தனை ஆசை கொள்றான்னு இருக்கிறதோ இல்லையோ. இன்னைக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார்ன்ற ஒரு ஜீவாத்மா இத்தனை நாள் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தாராம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இனிமே பெருமாளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், திருமாலை இத்தனை பெருசாக பாடிட்டார். பெருமாளுக்கு ஒரு ஆனந்தம். பெரிய பெருமாள் அப்படின்னு பேர். ரங்கநாதர் சயனிச்சிருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் மூலவர், அவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம். அந்த பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆனந்தம். அப்பா இத்தனை நாள் நான் எங்கேயோ ஒரு ஆழ்வார் கிடைக்கலையே அப்படின்னு ஓடின்னு இருந்தேன், இந்த ஆழ்வார் எனக்கு வந்துட்டார் அப்படின்னு சந்தோஷமாக சயனிச்சுட்டார். அன்னைக்கு தான் தூக்கமே வரா மாதிரி இருந்து பெருமாளுக்கு. ஆனால் ஆழ்வார் விடுறதா இல்லை. அது என்னம்மா, இத்தனை நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன், அஜ்ஞானத்தில் இருக்கிறதுக்கும் தூக்கம் தான் பேர். அப்போ இத்தனை நாள் நான் அஜ்ஞானத்தில் தூங்கிட்டு இருந்தேன், நீ நம்பியாக முடிச்சுன்னு உட்காந்துருந்தேன். இப்போ நீ என்ன எழுப்பியாச்சோ இல்லையா, நீ என்னவா போய் தூங்கலாம், இப்போ நான் உன்னை எழுப்புறேன், எழுந்துரு. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எதுக்காக எழுந்துக்கணும்னா, இத்தனை நாள் நான் ஏதோ அஜ்ஞானத்தில் இருந்துட்டேன், இப்போதான் ஞானம் வந்திருக்கு, உனக்கு கைங்கரியம் பண்ணணும் தானே வந்திருக்கேன். உனக்கு கைங்கரியம் பண்ணுற காலத்தில் நீ போய் சயனிச்சுட்டா அதெல்லாம் முடியாது. நீ எழுந்து உட்காந்து என்னை அனுபவிக்கணும், உன்னுடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் அது, அந்த திருப்பள்ளி எழுச்சி. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த எம்பெருமான் ஒரு ஜீவாத்மா கிடைச்சா எத்தனை ஆசைப்படுவோன்னு அந்த அவதாரிக்கையில் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் சுகமே தூங்குறாருன்னா, ஒரு ஜீவாத்மா கிடைச்சா சுகமாக தூங்குறாருன்னா எந்த அளவுக்கு கவலை இருக்கவருக்கு. நாம் எல்லாம் அவனை போய் சேவிக்கலை, அவன் பக்கத்தில் போகலைன்றது எத்தனை கவலை இருக்கவனுக்குன்றது நமக்கு தெரியறதோ இல்லையோ. அது குறை தீர நாம் எம்பெருமானே நித்தியமே வந்து சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்னா, நேற்றுக்கே சொன்னேன், கூடி இருந்து குளிர்ந்துன்றபடிக்கு நாம் ஒரு 4 பேரை அழிச்சுன்னு வேற வந்து அவளையும் சேர்த்து நம்ம பெருமாளை சேவிச்சுட்டா அவ்வளோ ஆசை பெருமாளுக்கு. அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறத வழியா நாம் போய் நான் என்ன வேற என்ன பண்ணாலும் அவனுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்காது. அந்த
விஷயந்தான். நாம் இந்த ஜீவாத்மாக்கள் தான் சேர்த்து அவனுக்கு போக்கிய வஸ்துக்களாக இருக்கிறோம் அப்படின்றதா இத்தனை தூரம் பார்த்துட்டு வந்த விஷயம். நாம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போனோமே ஆனால் அவனுக்கு சாப்பாடு போயிடும். அவனுடைய உணவு இந்த ஜீவாத்மாக்கள் தான். அந்த ஜீவாத்மாக்கள் எப்போ பெருமாளை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகிறதோ அப்போ அவனுடைய உணவை நம்ம விலக்கினோன்னு ஆகிடும். இல்லாமல் நம்ம எப்பொழுதும் எம்பெருமான் பக்கத்திலே இருந்து அந்த எம்பெருமாக்கு நித்தியம் கைங்கரியங்கள் பண்ணிட்டு எம்பெருமானுடைய ஆசைக்காகவே ஆனந்தத்துக்காகவே வாழ வேண்டியது நம் எல்லாருடைய கடமை என்று தான் இந்த சரித்திரங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நவநீத சௌரியம் என்ன, இந்த முதலான சரித்திரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதோட இன்னைய விஷயத்தை நிறுத்துகிறேன். நாளைக்கு மேல் இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கலாம்னு